அண்ணன் செந்தில்நாதன் அவர்களுக்கு இப்பொழுது அண்ணன் லைலா அலிகான் அதான் அண்ணனுடைய குழந்தை திருக்கரங்களால் இந்த குழந்தையை வாழ்த்தி கொண்டாடை அவர்களுக்கு புது மன்னடி அண்ணன் தளபதி தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை போக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முக்கியமான தேவையான பெரிய அவர் பேரரசை சொல்லிட்டு வந்தார். அந்த பேரரசு காரணம் சொன்னாரு, எரிமலை குமுறுவதை போல் குமுறிய அண்ணனுடைய செல்வமணி அவர்களுடைய பேச்சு. அதை நீங்க பார்த்தா தெரியும். உங்க கவிஞர் என்ன கொஞ்சம் பில்டப் கொடுப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க பார்த்தாவே தெரியும். அவ்வளவு அருமையான ஒரு பேச்சாளர்களாக இன்று பட்டிமன்றம் மனோபால ஐயா தலைமையில் அவர்கள் நடந்தது. எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் இயக்குனர் திரு விக்ரம் சார் அவர்களை, எங்கள் சங்கத்தின் செயலாளர் ஆர்.கே. செல்வமணி அவர்களே, அன்பிற்குரிய எனது அன்பு சகோதரர் இயக்குனர் செந்தில்நாதன் அவர்களே, தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்களே, அன்பு சகோதரர் தளபதி தினேஷ் அவர்களே, மற்றும் இந்த விழா நாயகனாக அன்பு தம்பி மன்சூர் அலிகான் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து கலை உலக பெருமக்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பேராசிரியர்களே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தம்பி மன்சூர் அலிகான் செல்லுபடி சார் அறிமுகம் பண்ணார்ல, அதுலேருந்து எனக்கு தெரிய ஒரு படத்தை பார்த்த உடனே அவரை நான் சந்தித்தேன். நீங்கள் அப்போ ஹிந்தி படங்கள் எழுதிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஹிந்தியில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணார். நான் கூப்பிடும் போதெல்லாம் அவர் தமிழில் பிஸியாக இருந்ததுனால ஹிந்தி படத்துக்கு வர முடியல. அப்புறம் என்னை கூப்பிட்டு ஒரு படத்தை இயக்க சொன்னார். என்னால் ஹிந்தியிலேருந்து இங்கே அவர் படத்தை இயக்க முடியல. இப்படி எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு ஒன்று சேர்ந்து கலை உலகத்தில் ஏதாவது ஒரு சாதனையை பண்ணோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காது, முடியல. அது மிக சேர்த்து கூட நடக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இவருக்கு ஒரு அசாதாரணமான திறமை. டான்ஸ் ஆடியிருக்கார், பாட்டு பாடியிருக்கார், அருமையான வில்லன் நடிகர். அதாவது இவருக்கு இருக்கிற ஒரு ரசாயன கலவை, அதாவது சிந்தனையில் இருக்கிற ரசாயன கலவை ஒரு வித்தியாசமாக இருக்கு. எந்த ஒரு மனிதனுக்குமே ஒரு வெற்றி வரும்போது தான் அவரை பற்றி 4 பேர் அடையாளம் காணுவாங்க, அவரை பற்றி பேசுவாங்க. அந்த வெற்றி இந்த படத்தில் கூட அவருக்கு வரலாம். எல்லாம் பொழுதுபோக்கான பாடல்கள் எல்லாம் நல்லா இருக்கு. அதனால இந்த மன்சூர் அலிகான் தனது சில இடத்துல ஒரு ஹாலிவுட் நடிகர் போல அவர் நடிச்சிருக்கார். அதனால எப்படி எந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு வெற்றி அந்த ரகசியம். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு, the great happenings in a man's life comes only in silence. ஆரவாரத்தோட எந்த மனிதனுக்குமே வெற்றி வர்றதில்லை, திடீரென்று வரும், அதுவும் அமைதியாக வரும். அப்படி தம்பி மன்சூர் அலிகான் நல்ல வெற்றியை கண்டு அவர் மக்கள் மத்தியில் பிரபலமாகி மென்மேலும் வெற்றிகளை காண எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். வணக்கம். ராஜா அவர்களை சொல்வார்கள். அதன் பிறகு சும்மா சாதாரண இருக்கக்கூடியதல்ல, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்றைய தினம் ஒவ்வொரு இயற்கையான படைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அண்ணனை போன்ற அந்த இயக்குனர் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய எங்களுடைய மின்சார தண்டில் முதுகெலும்பு தண்டில் மின்சாரம் பாய்ச்சுகிற பயங்கரமான பாடல் வரிகளை தைரியமாக பாடிய எனது அருமை நண்பர் செல்வகலாளன் மன்சூர் அலிகானுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் தலைவர் இயக்குனர் விக்ரமன் அவர்களே, என் இனிய நண்பர் ஆர்.கே. செல்வமணி அவர்களே, எங்கள் அண்ணன் சண்முகம், இந்த விழா நாயகன் மன்சூர் அலிகான் அவர்களே, ஸ்டண்ட் மாஸ்டர் தளபதி தினேஷ் அவர்களே, நடன இயக்குனர் விஜயலட்சுமி மேடம் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மன்சூர் அலிகான் அவர்களே
என்னுடைய படங்களில் ஒரு 5-6 படங்களில் வில்லனாக நடித்தார். 10 படத்துக்கு மேலே வில்லனாக நடித்தார். அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை கதாநாயகனாக உயர்த்த வேண்டும் என்று ஆவதும் பெண்ணாலே அழுவதும் பெண்ணாலே என்ற படத்தை கதாநாயகனாக நடித்தார். அதற்கு பிறகு கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் இதில் எல்லாம் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இப்போது அதையும் தாண்டி பாடலாசிரியர், இசையமைப்பாளர், பின்னணி பாடகர் என்று இன்னும் அதிகமான பாரத்தை சுமந்து கொண்டு இத்திரையுலகத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மன்சூர் அலிகான் அவர்கள் இந்த திரைப்படம், அதிரடி திரைப்படம் வெற்றி காண வேண்டும், அந்த வெற்றி விழாவில் நாங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இயக்குனர் விக்ரம் சார் அவர்களும் மற்றும் செல்வமணி சார் அவர்களும், சண்முகசுந்தரன் அவர்களும், செந்தில்நாதன் அவர்களும் மற்றும் தளபதி தினேஷ் மற்றும் டான்ஸ் மாஸ்டர் விஜயலட்சுமி மற்றும் விழா நாயகன் மன்சூர் அலிகானோட ஃபேமிலி அத்தனை பேருக்கும் வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் என்னோட மாலை வணக்கம். மன்சூர் அலிகான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக தெரியும். ரொம்ப அருமையான ஹார்ட் ஒர்க்கர். இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் எல்லாருமே நடித்து உடனே வீடு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு நினைப்பாங்க. இவர் அப்படி இல்லை. ஒவ்வொரு படமாக எடுத்து 1987லேருந்து ராஜ் கென்னடி கம்பெனி நடத்தி வர்றாரு. ஒரு படம் எடுக்கிறதுனா அந்த தயாரிப்பாளருக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியும். அதை மீறி வந்து பாவம் நடித்து அந்த ஒவ்வொரு படமாக எடுத்து நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல வெற்றி இந்த படத்தில் கிடைக்கணும்ன்ட்டு எல்லாம் நான் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிரடி திரைப்படத்திற்கு வருகை தந்துள்ள இயக்குனர் இந்த சங்கத்தின் தலைவர் திரு விக்ரம் அவர்களே, சண்முகசுந்தரம் அவர்களே, செந்தில்நாதன் அவர்களே, தேனப்பர் அவர்களே, மன்சூர் அலிகான் அவர்களே, அதிரடி திரைப்படத்தின் நாயகர்களே, தொழில்நுட்ப கலைஞர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவாதியாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். மன்சூர் அலிகானை எனக்கு ஒரு 25 வருஷமாக தெரியும். வாழ்க்கையில் சரிபாதி நாட்கள் நான் அவரோட வாழ்ந்திருக்கேன். என் மனைவிக்கு அப்புறம் அதிகமாக டார்ச்சர் கொடுத்தது அவர் தான் எனக்கு. நான் கேமரா எல்லாம் கூட படம் எடுத்திருக்கேன். மன்சூர் அலிகான் இல்லாமல் படம் எடுத்ததில்லை. அவரை பார்த்த பிறகு மிகச்சிறந்த நண்பர். மன்சூர் அலிகான் செயல்கள் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் மன்சூர் அலிகானை எப்பவும் பிடிக்கும். ஏன்னா நான் முதன் முறையாக பார்க்கும்போது என்ன அன்போட, என்ன பணிவோட, என்ன அபிமானத்தோடு இருந்தாரோ, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவர் எந்த உயரத்துக்கு போகும்போது கூட நான் என்ன பார்த்தாலும் ஒரு அன்பாக பேசுவார், அந்த மரியாதையோட. இன்னும் அவர் ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி என்கிட்ட பண்பாக பேசுவார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த திரைப்படத்துறையில் அந்த மொத்த குடும்பத்தையுமே அழகாக நுழைச்சிருக்காரு. தான் வாழ்கின்ற இந்த திரைப்படத்துறையை மிகவும் நேசிக்கின்ற ஒரு நண்பராக அவர் எனக்கு தெரிகின்றார். இந்த 25 வருஷத்தில் எனக்கு முதன் முறையாக அவர் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா மன்சூர் அலிகானோட ஒரே பலம், அவருக்கு எதையும் தெரியாதுன்னு சொல்ல மாட்டார். தெரியுமா? தெரியும். தெரியுமா? தெரியும். டான்ஸ் தெரியுமா மன்சூர்? நான் ஆடுவேண்ணே. ஃபைட் தெரியுமா மன்சூர்? பண்ணுவேண்ணே. ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. அதை நம்பி தான் நான் அவர் வில்லனாக போட்டு ஒரு 3 நாள் நடந்துருக்கு. இவர் வேற மாதிரி இருக்கார். இவர் சொன்ன எதுவுமே இவர்கிட்ட இல்லை. அப்புறம் ஒரு நாள் சரி இன்ட்ரடக்ஷன் ஷாட் எடுக்கிறதுக்காக மன்சூர் குதிரை ஓட்ட தெரியுமா அப்படின்னு. ஏன்னா தெரியலன்னா வச்சு எடுத்துடலாம், இவர் வச்சு படத்துல தான் எடுத்துடலான்னு ஒரு முடிவோடு தான் அவர் கேட்குறேன். மன்சூர் குதிரை ஓட்ட தெரியுமான்னு. அண்ணே ஓட்டுவேண்ணே. சரின்ட்டு சாலக்குடியில் எடுக்கிறோம். இது போல் ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்கு ஒரு மலை, அந்த ஒரு பெரிய ராக் இருக்குது. ராக்குக்கு பின்னாடி ஒரு பாறைக்கு பின்னாடி லோ ஆங்கிளில் கேமரா வச்சுட்டு இது மேலே குதிரையில் அவர் என்ட்ரி கொடுக்கும். இதுதான் அவரோட ஷார்ட்டு. இதை கேமரா வச்சுட்டு அது வேறு ஹை ஸ்பீட் கேமரா வச்சு கேமரா ஆன் பண்ணிட்டு 2 கேமரா ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் மன்சூர் வா வா வா. என்ன மன்சூரும் வரல, குதிரையும் வரல. ஒன்று என்ன ஃபிலிம் வேற ஓடிட்டு இருக்கு, ஹை ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு. என்னடா தெரியுமா தெரியாதுன்னு. அண்ணே குதிரை வரமாட்டேங்குது. என்னன்னு உன்னது குதிரை ஆளை கூட்டியோ என்ன குதிரை வச்சுக்கிறீங்கன்னு அவர் சொல்கிறார். சார் இது அலெக்ஸ்னு குதிரை. சொல்கிறார், சார் இந்த குதிரை தமிழ்நாட்டிலே இதுதான் சார் சிறந்த குதிரை. இந்த குதிரை வரலன்னா நான் என்ன பண்ணுறேங்கிறார். சரி ஓகே, நெக்ஸ்ட் ஷாட்.
ஸ்டார்ட் கேமரா ஓடுது. வா மன்சூர், வா மன்சூர், வா மன்சூர். நோ, இந்த தடவை வரல. அந்த 400 ஃபீட் முடிஞ்சிச்சு. அடுத்த 400 ஃபீட்டு போட்டோம். இது போல 7 தடவை எடுத்தாச்சு. 7 தடவை 3 400 முடிஞ்சு போச்சு. 1800 அடி முடிஞ்சு போச்சு. என்ன வேற நிறைய ஷூட் பண்றேன்னு ப்ரொடியூஸ் சொல்லிட்டே இருக்காரு. டேய் என்னடா உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன குதிரை வர மாட்டேங்குது, என்னடா பண்றேன்னு. உடனே என்ன பண்ண, அவர் குதிரை கோவிந்தராஜா கூப்பிட்டார். என்ன பண்ணார் அவர்? என்ன பண்ணார், அந்த வார் வந்து குடிச்சு கொஞ்சம் இங்கே நல்ல பள்ளின்னு கொடுங்கன்ட்டார். சரின்ட்டு இங்கே கேமரா இங்கே இருக்கு, மன்சூர் இங்கே இருக்காரு, அவர் இங்கே நின்றுட்டு பார்த்துட்டே இருக்கும்போது இவன் அடி 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 அடிங்கிறாரு. 2 கேமரா வந்துருக்கு. நான் சொல்லிட்டேன், மன்சூர் இந்த தடவை வரலன்னா நீ சென்னைக்கு பேக்கப் தான். அடிக்கிறான், பிச்சு பட்டா அடிச்சா குதிரை நகர மாட்டேங்குது. உடனே அந்த கோவிந்தராஜ் பார்த்து சொல்றாரு, சார் அவர் லகான பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு சார், அவர் வந்து காலில் தான் அதில் உட்காந்துருக்கணும், காலில் உட்காராம பயத்தில் இப்படிங்கள குதிரை இது பிடிச்சி இழுத்துட்டு இருக்காரு சார், வரல சார். டேய் இந்த லகானை விட்டா அப்படின்னு லகானை விட்டாங்க சார். குதிரை பிச்சுட்டு வெளியே வந்துச்சு. குதிரை வந்தது, இவர் வரல. அது அடிச்ச அடியில் இவன் போய் ஏறக்குற ஒரு 10-15 அடி உயரத்தில் கீழே போய் விழுந்து குதிரை மட்டும் மேலே வந்தது. எனக்கு இப்போ கோபம் போயிட்டு ஒரு பாவம் வந்துடுச்சு. ஒன்று ஓடி போய், என்னடா நல்ல வேலை அவருக்கு ஒன்றும் அடிப்படலாம் தெரிஞ்சு, என்னடா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது. அண்ணே நான் கற்றுக்குறேண்ணே, நீங்கள் தெரியாதுன்னா நீங்கள் அமுச்சிட்டிங்கன்னா நான் வந்து இதுவாக எப்படி இருந்தாலும் நான் இந்த படத்தில் நான் தான் நடிக்கணும்னு. அந்த அந்த முரட்டுத்தனமும் அந்த நம்பிக்கையும், ஆனால் அது மாதிரி கடைசி வரைக்கும் ஏமாத்துறேன். நான் படம் பாதியில் வரும்போது வந்து 2 கையையும் முட்டுட்டு குதிரையை ஓட்டுற அளவுக்கு இவர் வந்து அதில் வந்து தேறிட்டார். ஸோ முதல்ல மன்சூர் அலிகான் பலமே தெரியாதையும் தெரியும்னு சொல்லிட்டு தெரியாமல் ஏமாற்ற மாட்டார், அதை கற்றுப்பார். அதுதான் வந்து அவரோட பலம். அந்த பலத்தால் தான் இன்னைக்கு வந்து பல காலம் 25 வருஷம் வந்து என்னென்னமோ வேஷம் அவர் வந்து நடிகரா, இயக்குனரா, தயாரிப்பாளரா, விநியோகஸ்தரா, ஃபைனான்சியரியா, ரவுடியா என்னென்னமோ வந்துட்டார். ஆனாலும் இந்த திரைப்படத்துறையை அவர் மிகவும் நேசிக்கிறவர். அதனால் அவர் எந்த மீட்டிங்கில் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச போதெல்லாம் நான் வந்து என்னுடைய வார்த்தையை அவருக்கு தெரிவிப்பேன். இந்த படத்துலேயும் வந்து ஏறக்குறைய 10 பாடல்களை வந்து பாடியிருக்கார். இந்த படம் அவருக்கு வந்து எல்லா வகையிலும் வெற்றி படமாக அமைந்து ஒரு நல்ல திருப்புமுனையை அவருக்கு தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் கமலா தியேட்டரில். அன்றைக்கி முதலே சொல்லியிருந்தேன், எனக்கு வேறு ஒரு வேலை இருக்குது, நான் ரொம்ப சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து மேடையில் ஏறி பேசிட்டு நான் போயிட்டேன். மேடையில் அது பேசுகிறது கூட நேரம் இல்லை, ரொம்ப வற்புறுத்தலின் காரணமாக நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். 3 நாள் கழித்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், சூப்பராக பேசுனீங்க சார் அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் அப்படின்னாரு. ஏன்னா ஒன்றுமே பேசலைங்க, நன்றி வணக்கம் மட்டும்தாங்க சொன்னேன் அப்படின்னேன். ரொம்ப சூப்பராக இருக்குது சார் அது அப்படின்னாரு. ஸோ நீ அதிகம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்றது அவர் சொல்கிறாரு. அதனால் இனிமேல் வந்து பேச்சை குறைச்சிக்கலான்னு இருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒரு மன்சூர் அலிகான் வந்தவுடனே சொன்னார், 11 பாடல்கள், இதில் வந்து 8 பாடகிகளை அறிமுகப்படுத்தியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார். உண்மையிலே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக தெரிஞ்சுது. அதுக்கு நிச்சயமாக அவருக்கு நம்ம எல்லாருமே பாராட்ட தெரிவிச்சுக்கணும். அப்புறம் வந்து பாடல்கள் வந்து என்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொடுத்து கேட்க சொன்னார். நான் காரில் போகும்போதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன், பாடலில் திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். முதல்ல வந்து ஒரு ஓப்பனிங்லேயே ஒரு ஃபோக் சாங் மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு கூட போட்டு காமிச்சார். அந்த கத்தரிக்காய் தோட்டத்திலேயே அப்படின்ற ஒரு பாட்டை போட்டு காமிச்சார். ரொம்ப எளிமையாக அழகாக இருந்தது. அப்புறம் மற்ற பாடல்கள்லாம் கேட்கும் பொழுது பார்த்தா ஒவ்வொரு பாடல்லையுமே ஒரு சமூக அக்கறை தெரிஞ்சது. அதாவது மீனவர்களுடைய வாழ்க்கையில் படுற அந்த துயரங்களையும் துன்பங்களையும் 2 பாட்டில் சொல்லியிருக்கிறார். உண்மையிலே அது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்புறம் பார்த்தா குடியினுடைய கொடுமை, குடிக்கிறதுனால என்னென்ன அவலங்கள்லாம் ஏற்படுதுன்றதை அதை ஒரு பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேலே வந்து சினிமாவை தியேட்டரில் பார்க்குறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும், அது திருட்டு விசிறியாகவும் கேபிள் டிவியில் திருட்டுத்தனமாகவும் போட்டு எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதை இன்னொரு பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒவ்வொரு பாட்டையுமே பார்க்கும் பொழுது அந்த சமூக அக்கறை வெளிப்படுது. எனக்கு உண்மையிலேயே அவர் மேலே ஒரு மிகுந்த மரியாதையை ஏற்படுத்திச்சு. ஸோ நீங்கள் சமூகத்தின் மேலே நீங்கள் ஒரு அக்கறை எடுத்திருக்கீங்க. நிச்சயம் இந்த சமூகம் உங்களை கைவிடாது. உங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக சமூகம் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்லி வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். கர்நாடகா வெளியீட்டு விழாவை வித்தியாசமாக குறுந்தகடுகளை விற்கும் விற்பனை விழாவாக அடுத்து வாமா தூக்குமா கூடை தூக்கு, வா வாங்க வாங்க, போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது, 20 ரூபா 20 ரூபா எடு.